வணக்கம். நான் உங்கள் அடிஷன். நான் வந்து இப்போ இப்போ நடந்திருக்க ஆட்சி வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. ஆக்சுவலி எந்த கட்சின்னு தெரில. நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன். 23 வயசு. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆச்சு. அங்கேருந்து 36 வயசு 37 வயசு ஆகுது. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போயிட்டு இருந்தேன். போன ஓட்டுக்கு போகிறதில்ல. ஏன்னு சொன்னீங்கன்னா யாருமே அந்த கேண்டிடேட் யாருமே பிடிக்கல. நோட்டால குத்தணுன்றதுக்காக இங்கேருந்து அங்கே போகணுமா அப்படின்னு நினச்சேன். அதாவது கேண்டிடேட் உருப்படியாக போடணும். கட்சிக்காரை பார்த்து நான் போட மாட்டேன். ஒரு சில மட்டும் தான் கட்சிக்காரன் தேவையில்ல, யாராச்சும் கேண்டிடேட் நல்லவங்களா இருக்காங்கன்னு பார்த்து போடுறது. நல்லா பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டு உத்தரவை வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா உத்தரவு வாங்கியிருக்காங்க. ஆள் செட் பண்ணது யாருன்னா இப்போ நடந்திருக்க ஆட்சிக்காரங்க ஸ்டாலின் ஆட்சி. அவங்களே சேகர் பாபுவோட ட்ரஸ்ட் நடத்துறவங்க ஒரு லேடி. நான் வந்து ட்ரஸ்ட் நடத்துறேன், பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, போயிட்டு ஒரு நடைபாதையில் உட்காந்து போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு சாகப்பட்ட இடத்துல ஒருவாய் தண்ணி சாப்பாடு எடுத்துச்சோம், ஒருவாய் தண்ணி கிடைக்கும்னு பாரு. அவங்க சொல்லிட்டாங்கன்னு நீ செட் பண்ணி நீ வந்து கோர்ட்ல வந்து நீ கேஸ் போட்டிருக்கிய. நிஜமாலுமே சொல்றேன், உனக்கு இடைஞ்சலா இருக்கா? இன்னொன்னு, நீ ஆள் செட் பண்ணி காசை வாங்கி எத்தனை நாளைக்கு வச்சிருந்த காசை கொலையடிச்சு போயிடுவாங்க அவங்கள மேல. சேகர் பாபுக்கு ஒண்ணு கூட தெரியாது, சரியா? ஏன்னா அவர் அந்த துறையே இல்லை. அவர் துறையில ஒண்ணு புடுங்கல, ஒண்ணு கிளிக்கல. இல்ல லிப்ஸ்டிக் போட்டு லேடி வருவாங்க நேர் பிரியான்னு சொல்லிட்டு, நான் லிப்ஸ்டிக் போடுறாங்க அதை பத்தி பேசல. அப்படி மினிக்கிட்டு வர பிரியா உங்களை ஜெயிக்க வச்சு அந்த மக்கள் அட்லீஸ்ட் ஒரு குரல் நீயாச்சும் போய் கேட்டுக்கணும். அதை விட்டு என்னென்னமோ சொல்றாங்க, டெய்லி சொல்றாங்க. இன்னும் சொத்தை கேட்கல, இந்த பேலஸ் கூட அந்த பேலஸ் கூட அந்த கோட்டை கூட கேட்கல. நல்லா இருந்துக்கோ. அவங்க கேட்டது 2 விஷயம் தான் மெயின். மற்ற விஷயம் நீங்க கேட்டுருக்கலாம். ஆனா கேட்ட விஷயம் நீங்க சொல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சொல்ற பேட்டிக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட என்னென்னமோ கேட்கறாங்க அப்படின்னா என்னென்னமோன்னு சொல்றா. உனக்கு தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம் சொல்லு. 2 மெயின் திங். ஒண்ணு பணி நிரந்தரம். அது என்ன சொல்ற, ஏடிஎம்கேல கிட்டத்தட்ட 7-8 ஜோனை கொடுத்துட்டாங்க. இங்க பிரைவேட்டுக்கு நாங்க கொடுத்தது 2 ஜோன் தான் அப்படின்ற. அப்போ ஏடிஎம்கே பண்ணதுக்கு நீ பண்ணதுக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம்? நீ என்ன சொல்லிட்டு வந்த ஆட்சிக்கு வந்தபோது அவங்க மாதிரி பண்ண மாட்டோம், அப்ப எதிர்கட்சி வந்தபோது பண்ண மாட்டேன். ஏன்னா அப்ப எதிர்கட்சி உண்ட பவர் இல்லை. இப்போ ஆளுங்கட்சி ஆயிட்டதுனால அவங்க பண்ணாங்க. அப்பெல்லாம் சும்மா இருந்தீங்க. இப்ப 2 ஜோன் மட்டும் தான் பண்ணிருக்கோம்னா 2 ஆள் ஆக்சுவலி அவங்க சொல்றாங்க வித்துட்டாங்கன்றாங்க. பிரைவேட்டுக்கு 2 ஆள் வித்து இருந்தாலும் தப்புதான். நீ 2 ஜோனை வித்துட்டாங்கிற. ஏடிஎம்கேல கிட்டத்தட்ட 7-8 ஜோனை வித்தாங்க, கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்க அப்படின்றாங்க. நான் கொடுத்தது 2 ஜோன் தான். இதெல்லாம் என்ன நியாயம்? ஆக்சுவலி அவங்க என்ன ஆடு மாடா? இல்லை உங்க வீட்டில் திடீர் பஸ்ஸா இல்லை காரா? உங்க வீட்டில் இருக்க 2 வீலர்ஸா அவங்க விற்கிறதுக்கு? அவங்க கோட்டை கேட்கல, இருக்கிறதுக்கு பேலஸ் கேட்கல, எனக்கு 3 நேரம் பிரியாணி தான் வேணும்னு கேட்கல, ஆக்கி போடுன்னு கேட்கல. நாங்கள் சாப்பிட்றது இந்த தூய்மை பணியாளருக்கு வேலை செஞ்சு அடுத்தவங்க போடுற குப்பையை எடுத்தான் சம்பாதிக்கிறோம், சரியா? சம்பாதிக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமேல் கொள்ளடிக்கல. சம்பாதிக்கிறது எங்களுக்கு நிரந்தர. இப்ப கொடுக்குற சம்பளத்தை உயர்த்தி கேட்கல, அதுக்கு போராட்டம் பண்ணல. இப்ப கொடுக்குற சம்பளத்தை இதே நிலைமையில கொடு, பிளஸ் எங்களுக்கு பணி நிரந்தரம், பர்மனன்ட் பண்ணு அப்படின்றாங்க. இது வந்து உங்களால முடியாது. அவங்க கேட்கறது டைரக்டா எனக்கு சம்பளம் போடுன்னு. நீ வந்து ஒரு சம்பளத்துக்கு ஒரு ஆளை வச்சு அந்த சம்பளம் போடுறதுக்கு அவன் கொஞ்சம் கமிஷன் எடுத்துட்டு அதுல கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கம்மியா இருக்கிறது எந்த ஒரு நியாயம்? எல்லாமே பிரைவேட்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு யூடியூப் பேஜ் இருக்கிறாங்க. அது ஒரு லேடி சொல்றாங்க, பிரைவேட் பண்ண வேண்டிய டாஸ்மார்க்க கவர்மெண்ட் அரசு நடத்த வேண்டிய ஸ்கூலுகள் எல்லாம் ஆளுங்க எல்லாம் க்ளோஸ் பண்ற. இதெல்லாம் எந்த வித நியாயம்? இப்ப என்ன பண்ற, டிரான்ஸ்போர்ட் துறை நடத்த முடியாது, பிரைவேட் கொடுத்துறேன்னு சொல்ற. ஆல்ரெடி வந்து இப்போ பல சோன்களை வந்து தூய்மை பணியாளர் வித்துட்ட. அப்போ டாஸ்மார்க்கை மட்டும் நடத்த முடியும். ஏன்னா அதுல வந்து கொலை லாபம். ஏன்னா நடத்துற மொத்த டிஸ்டிலரிஸ் உங்கள் தான். மொத்தம் இல்லை, ஒரு 99%, 199 ஆளுங்க வந்து தான். அதனால கொடுக்க மாட்டேன். என்ன நான் என்ன சொல்றேன், உனக்கு வருமானமே பார்த்துட்டு இருந்தேன்னா பொதுஞ்சனங்க என்ன பண்ணுவாங்க? உன்னை நம்பி ஓட்டு போத்தவங்க என்ன பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் கொஞ்சமா செய்யுங்கப்பா. ஆக்சுவலி கர்நாடகாவை பார்த்து தெலுங்கானாவும் ஆந்திராவும் மொத்த ஸ்டேட்ல எந்த இடத்துல ஏறினாலும் அந்த ஸ்டேட்ல இருந்த இப்போ
மைசூர்ல இருக்க பெண்மணி அவங்க ஆதார் கார்டு காமிச்சு பஸ்ல ஏறினாங்கன்னா, டவுன் பஸ் இல்லைங்க, எந்த மூலையில இருந்து கர்நாடகா பெங்களூர் டு காரவார், இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு, அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அது மாதிரி இந்த எண்டு டு அந்த எண்டு எந்த பஸ்ல ஏறினாலும் சூப்பர் டீலக்ஸ் ஏசி பஸ்ஸை விட்டு எந்த பஸ் வேற எந்த பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீ பெண் மக்களுக்கு. அதாவது ஆதார் கார்டு கர்நாடகாவில் இருக்கணும், அப்போ கர்நாடகா பெண்மணிகளுக்கு ஃப்ரீ. ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, இது போனா தெரியும், ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஃப்ரீ. அவங்களும் வந்து சிட்டி பஸ்ஸுக்கு மட்டும் சொல்ல, ஆல் ஓவர் பஸ்ஸுங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டேட்ல உள்ள எந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கு போனாலும் ஃப்ரீன்னு இருக்காங்க. அப்போ நீ அந்த மாதிரி பண்ணிருக்கணும். வெறும் சிட்டியில 13 ரூபாய் இடத்துல 39 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு, அதாவது டபுள் ஏற 50 பேர்ல 10 பேர் ஃப்ரீ, யாரு லேடிஸ்க்கு, மிச்சம் 40 பேர் ஜென்ஸ் ஆனா அவங்க டிக்கெட்டையும் ஏறுற ஜென்ஸ் மேல 13 ரூபாய் போடுற இடத்துல அவங்க லேடிஸ்க்கு ஃப்ரீ கொடுக்குற என்ன ஒரு நியாயம் பாரு. 13 ரூபாய் டிக்கெட் வாங்குற இடத்துல ஜென்ஸுங்களுக்கு 39 ரூபாய் போட்டோம்னா, அப்ப 2 ஆள் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தது சேர்த்து ஒரு ஆள் 3 நாள் டிக்கெட் வாங்குற ஜென்ஸ். அப்போ நீ ஃப்ரீ கொடுத்தேன்னு சொல்றது வந்து வெறும் சிட்டி லிமிட்ஸ் மட்டும் தான். கர்நாடகா ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லா, அதர் ஸ்டேட்ல ஆல் ஓவர் ஸ்டேட்டுக்குள்ள எந்த இடத்துல போனாலும் சூப்பர் டீலக்ஸ், அல்ட்ரா டீலக்ஸ், ஏசி பஸ் இதுல மட்டும் ஃப்ரீ இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீன்னு மொத்தமா சொல்ல, ஏசி, அல்ட்ரா டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், இது ஏசி பஸ். எக்ஸ்பிரஸ்ல கூட ஒரு சில அமௌண்ட் மட்டும் தான் வாங்குறாங்க லேடிஸ்க்கு, அதாவது டோல் சார்ஜஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. நான் பார்த்துருக்கேன். டிக்கெட் ஃப்ரீ. டோலை கிராஸ் பண்ணி இன்னொரு சிட்டில இன்னொரு போகும்போது டோல்கேட் இருந்துச்சுன்னா, அந்த டோல்கேட்டுக்குள்ள காசு மட்டும் இப்போ 50 ரூபா டிக்கெட் இருந்துச்சுன்னா டிக்கெட் ஃப்ரீ 50 ரூபா, 10 ரூபா டோல் சார்ஜஸ், இது மட்டும் வாங்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நீ நியாயஸ்தான். நிஜமாவே கட்சி நடத்தினா பொதுமக்களுக்கா நீ நடத்துன்னு சொல்லு. நீ வந்து பாரு, கர்நாடகாவில் பாரு, நீ அந்த அதுக்கெல்லாம் வந்து ஒரு கார்ல வா, அந்த லோக்கல் பஸ்ல ஏறி போகணும், அப்படி என்ன இருக்குன்னு தெரியும். அது உன் ஸ்டேட்ல சொல்ல, நீ சொல்லுவ நான் நடந்து போனா ஸ்டேட் தாங்குமா, ரோடு தாங்குமா அப்படின்னா, அதர் ஸ்டேட்டுக்கு போ, அங்க என்ன நடக்குது, நல்ல விஷயத்திற்கு கொண்டு இங்கேயும் நடக்கு, அப்போ நீ நியாயஸ்தான். இப்போ கர்நாடகாவை பத்தி தெலுங்கானா, ஆந்திராவோ தெலுங்கானா தெரியல, ஏதோ ஒரு ஸ்டேட்ல, ரெண்டுலயும் சொல்ல, ஏதோ ஒரு ஸ்டேட்ல இப்போ சந்திரபாபு நாயுடு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன, பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் ஸ்டேட்டுக்குள்ள மட்டும். அவங்களும் அது என்ன அளவுக்கு நடைமுறைக்கு வந்திருக்குன்னு தெரியல, ஃப்ரீன்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கவங்களுக்கும் தெரியும். என்ன, அங்க போய் இப்போ ஃப்ரீன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்க்கல, லோக்கல்ல பஸ் ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தாதான், கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியும். நம்ம சேனல்ல போறது ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா ஒருத்தவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கும். தயவுசெய்து சொல்றேன், நீ அதர் ஸ்டேட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. நீ ஃப்ரீ கொடுத்தனா சிட்டிக்குள்ள மட்டும்தான் நட்டாவது சொல்றா. நீ லாபம் கோடி கூட சம்பாதிக்கிற டாஸ்மார்க், இதாவது பிரைவேட் பண்ணு, நீ வந்து அழிக்கிறேன் நம்மூட போறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன் விட்டுற, உலகமாக விட்டு லேடிஸ்ல நீ விட்டுற பாரு. இது வந்து எந்த இந்த மகாபலிபுரத்துல பட்டர் பால் கல்லு, பெரிய கல் இருக்கு, பட்டர் பால் பேரு, அந்த கல்லுக்குற விடலாது, அந்த அளவுக்கு விட்டுற உன் வாயில. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தந்த நம்மளோட முதல்வருக்கு முதல் பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசித்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்எல்எம் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, இதுல நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.